என்னுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஆகாசபூதி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என் இனிய 2024 புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ரிஷபராசிக்கான 2024 புத்தாண்டு பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு 10ல் சனியும் 11ல் ராகு 5ல் கேது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு 12ல் இருப்பார். ஏப்ரலுக்கு அப்புறம் குரு ஜென்மத்துக்கு வந்துடும். ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம்தான், நல்ல லக்கி சான்ஸ் நிறைய இருக்குது. நல்ல ஒரு யோகமான ஆண்டு. என்ன, நீங்கள் ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு 100%, ஒரு 85% உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றி. சரிங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கஷ்டமும் நஷ்டமும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக விலகிடும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் தரும். புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் தொடங்குங்க, உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? நான் ஒன்று தான் சொல்லுவேன், குரு ஜென்மத்தில் இருக்குது. புதுசாக திருமணமானவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் உங்களுக்குள்ள தான் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அந்த ஜென்ம ஒரு குரு உண்டாக்குமே தவிர்த்து மற்ற எதுவும் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன சண்டைகள் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இது வரைக்கும் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் 100% உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தடைப்பட்ட திருமணமும் நடக்கும். ஆணோ பெண்ணோ உங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த திருமணம் இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது வரைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏப்ரலுக்குள்ளே படிப்படியாக சரியாகி உங்களுக்கு பூரண குணமாயிரும். உங்கள் தேக ஆரோக்கியம் பழையபடி நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட்னஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. நல்ல ஒரு ஃபிட்னஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரிங்களா? சொந்த தொழில், புதிதாக தெரிந்த தொழிலை செய்யுங்க. அதுவும் ஏப்ரலுக்கு அப்புறம் செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும். நான் சொல்கிறது புதிதான தம்பதியை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் ஏற்கனவே கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆனவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்க பிரச்சனையெல்லாம் படிப்படியாக சரியாகி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதுக்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்குது. சரிங்களா? நல்லா பயன்படுத்திக்கோங்க. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்க பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏப்ரல் வரைக்கும் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏப்ரலுக்கு அப்புறமா ஷேர் மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் போட்ட ரிட்டர்ன்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி நல்லா இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? 5ல் கேது இருக்கிறதுனால நீங்கள் இந்த பரிகாரம் கட்டாயம் பண்ணணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா 5ல் கேது இருக்குது. குழந்தை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க. மதுரை சிம்மக்கல்லில் ஆதி சொக்கநாதர் கோயில் இருக்குது. அங்கே பௌர்ணமி தோறும் போய் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தை பாக்கியத்துக்கு இருக்கக்கூடிய தடை நீங்கி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு எவ்வளவு தூரம் நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு வாழ்க்கையில் நான் சொன்ன எல்லா யோக பலனும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், மேன்மை, தொட்டது தொடங்கும், வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனைக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.